Good morning to all. Welcome to our academy, Solve with Sparks. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மெகா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் 2025 எஸ்பெஷலி ஃபார் ட்ரிபிள் அண்ட் இசி ஆஸ்பரன்ஸ். நமக்கு இந்த மெகா ஃபவுண்டேஷன் கோர்ஸோட லான்ச்சோட வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க அதோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா அப்கமிங் எக்ஸாம்ஸ் என்னென்ன இருக்கு, சிலபஸ் என்ன, வெயிட்டேஜ் என்ன, கட் ஆஃப் ட்ரெண்ட்ஸ் வந்து என்ன போயிட்டு இருக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸோட அனாலிசிஸ் என்ன போயிட்டு இருக்கு, இதோட மாடல் டெமோ கிளாஸஸ் எப்படி இருக்கும் மெகா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி ஏஇ எக்ஸாம் எழுதி நம்ம அடுத்த அட்டம்ப்டாச்சும் நல்லா கிளியர் பண்ணணும், ஓரளவுக்கு எழுதியிருக்கோம், அடுத்த டைம் நம்ம கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லை நான் இப்போதான் நியூ ஆஸ்பரன்ஸா இருக்கேன், இப்போதான் நான் பாசிட்டிவ் ஸ்டூடெண்டா இருக்கேன் அப்படின்றவங்களும் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப இருந்தே வந்து மெகா ஃபவுண்டேஷனுக்கு கம்ப்ளீட் பேசிக்ல இருந்தே வந்து ஃபுல் கம்ப்ளீட் கோர்ஸ் வந்து இருக்க போகுது. இதுதான் வந்து மெகா ஃபவுண்டேஷன் கோர்ஸோட டீட்டெயில்ஸ். ஆஃப்டர் தட் அப்கமிங் எக்ஸாம் சொல்லி பார்க்குறப்ப டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் வரப்போகுது. அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் ட்ரிபிள் அண்ட் இசி ரெண்டுத்துக்குமே, டிஎன்இபி ஏஇ ட்ரிபிள்காண்டி டிஎன்பிசி ஏஇ ரெண்டுமே, ட்ரிபிள் அண்ட் இசி ரெண்டுத்துக்குமே வந்து வரப்போகுதுப்பா. இதான் வந்து நமக்கு இருக்க அப்கமிங் எக்ஸாம்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இந்த எக்ஸாம்ஸ்க்கு தான் அதிகமாக இருக்கு. இதோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் டிஎன்இபி இதுல எல்லாமே ஹியூஜ் வேகன்சி, நியர்லி 2000+ வேகன்சிஸ் கிட்ட வந்து நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி இருக்குப்பா. அதனால நம்ம இப்ப இருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சோம்னா கரெக்டா எக்ஸாக்டா வந்து இருக்கும். ஓகேங்களா? ஃபவுண்டேஷன் பேசிக்ல இருந்து கம்ப்ளீட்டா எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நமக்கு வந்து இதுல உள்ள வந்து இந்த கோர்சஸ்ல வந்து இன்க்ளூட் ஆயிரும். கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து ஹியூஜ் வேகன்சிஸ் இன் டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் அண்ட் தென் டிஎன்இபி அண்ட் தென் டிஎன்பிஎஸ்சியில் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இதோட எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பேப்பர் 1 அப்படின்றப்ப வந்து டெக்னிக்கல் பேப்பர், சம் இதில் வந்து டிஎன்இபி ஏஇலலாம் ட்ரிபிள் மட்டும் இருக்கும். டிஎன்பிஎஸ்சி ஏஇல வந்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இதில் வந்து 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஈச் கொஸ்டின் வந்து 1.5 மார்க்ஸ் வந்து இருக்கும். டோட்டலாக 300 மார்க்ஸ் வந்து இருக்கும் பேப்பர் 1ல. பேப்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி சேர்த்து இருக்கும். இது வந்து 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஈச் கொஸ்டின் வந்து 1.5 மார்க்ஸ் வந்து இருக்கும். அப்போ டோட்டலாக 150 மார்க்ஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி இந்த பேப்பர் 2லேயே தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்கும். 100 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும், 150 மார்க்ஸ்க்கு. இது வந்து எலிஜிபிலிட்டி தான், இது கட் ஆஃப்ல ஆட் ஆகாது. 60 மார்க்ஸ் எடுத்தா மட்டும்தான் நம்மளோட பேப்பர் வந்து வேல்யூேட் பண்ணுவாங்க. கட் ஆஃப் டோட்டலா பாக்குறப்ப 450 மார்க்ஸ்க்கு தான் நமக்கு வந்து எக்ஸாம் பேட்டர்ன்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிலபஸ்ன்னு சொல்லி பாக்குறப்ப எலக்ட்ரிக் சர்க்கியூட்ஸ் அப்படின்றப்ப நீங்க வந்து மெஸ் நோடல், கிர்ச்சாஃப் லா, நெட்வொர்க்ஸ் தியரம்ஸ், 2-port நெட்வொர்க்ஸ், ரெசோனன்ஸ், ஏசி சர்க்கியூட்டோட அனாலிசிஸ் எல்லாமே நமக்கு வந்து கவர் ஆயிரும். நெக்ஸ்ட் அடுத்த யூனிட்னு பார்க்குறப்ப எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ்ன்னு பார்க்குறப்ப ஆம்பியர்ஸ் லாவா இருக்கட்டும், பயோசாவர்ஸ் லாவா இருக்கட்டும், அந்த மாதிரி லாஸ், மேக்னெட்டிக் ஃபீல்ட் டென்சிட்டி, சார்ஜோட டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாமே இந்த இதில் வந்து நம்ம எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸில் வந்து பார்ப்போம். தேர்ட் யூனிட்ல மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ். மெஷர்மெண்ட்ஸ்ன்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு எனர்ஜி மீட்டர் ஆகட்டும், வோல்ட் மீட்டர், அம்மீட்டர், இந்த மீட்டர்ஸாகவும் இருக்கட்டும், ஏசி அண்ட் டிசி பிரிட்ஜஸ் அதோட இது இருக்கட்டும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ன்னு வரப்ப வந்து சிஆர்ஓ அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் வெல் டிஸ்கஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து யூனிட் வந்து கண்ட்ரோல் சிஸ்டத்துல நம்ம என்னென்ன படிச்சிருக்கோமோ அது எல்லாமே கவர் ஆயிருக்கும். ஸ்டெபிலிட்டி அனாலிசிஸ், ரவுட்டரே, root locus, and then steady state space analysis, controllability and observability இது எல்லாமே வந்து நமக்குள்ள வந்து இன்க்ளூட் ஆகும் கண்ட்ரோல் சிஸ்டத்துல. எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்க 2 சப்ஜெக்டா படிச்சிருப்போம். எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் 1, எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் 2 2 சப்ஜெக்டா வந்து நம்ம படிச்சிருப்போம். அந்த 2 சப்ஜெக்டும் கம்பைன் பண்ணி தான் எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ். மெயினா டிரான்ஸ்ஃபார்மர், டிசி மிஷின்ஸ்ல டிசி ஜெனரேட்டர், டிசி மோட்டார், ஏசி மிஷின்ஸ் பார்க்குறப்ப இண்டக்ஷன் ஜென்ரேட்டர், இண்டக்ஷன் மோட்டார், சிங்க்ரோனஸ் ஜென்ரேட்டர், சிங்க்ரோனஸ் மோட்டார், இதை தவிர்த்து ஸ்பெஷல் மிஷின்ஸ். இந்த 3 சப்ஜெக்டும் சேர்த்து தான் எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் வந்து கம்பைன் ஆகி இருக்கும். 60 யூனிட்னு பார்க்குறப்ப பவர் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப
டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து உள்ள இன்க்ளூட் ஆகி வரும். பவர் சிஸ்டம் அனாலிசிஸ், ஆஃப்டர் தட் பவர் சிஸ்டம் ஸ்டெபிலிட்டி, பவர் சிஸ்டம் ஜென்ரேஷன் அண்ட் யூட்டிலைசேஷன் வந்து இந்த 4 சப்ஜெக்டும் ப்ரொடெக்ஷன் அண்ட் ஸ்விட்சிங்கரும் இன்க்ளூட் ஆகி வரும் பவர் சிஸ்டம்ல. அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் யூனிட் பார்த்தீங்கன்னா, நீ அனலாக் எலக்ட்ரானிக்ஸ் தனியாக படிச்சிருப்போம், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸும் தனியாக படிச்சிருப்போம். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் யூனிட்ஸ் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8th யூனிட்ன்றப்ப பவர்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ். பவர்ட்ரானிக்ஸ் வந்து நம்ம படிச்சிருப்போம். பவர்ட்ரானிக்ஸ்ல ஃபுல்லாமே வந்து இன்வெர்டர், கன்வெர்டர், சாப்பர் இது எல்லாமே நம்ம படிச்சிருக்கோம். டிரைவ்ஸும் வந்து பார்த்தப்ப எலக்ட்ரிக்கல் டிரைவ்ஸ் அண்ட் கண்ட்ரோல் சப்ஜெக்ட் படிச்சிருக்கோம். ஏசி டிரைவ்ஸ், டிசி டிரைவ்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம படிச்சிருக்கோம். அது எல்லாமே தான் இந்த யூனிட்ல வந்து கவர் ஆகும். 9th யூனிட்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் ப்ராசஸர் அண்ட் கம்யூனிகேஷன். டிஜிட்டல் ப்ராசஸர் அண்ட் கம்யூனிகேஷன் சொல்றப்ப மைக்ரோ ப்ராசஸர், மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து வந்துடும். அண்ட் தென் கம்யூனிகேஷன் சொல்லி வர்றப்ப வந்து வி ஹேவ் டிஸ்கஸ் அபவுட் பிசிஎம் அந்த இதோட கம்யூனிகேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே, ஓஎஸ்ஐ லேயர்ஸ் இது எல்லாமே வந்து என்ன வந்துடும் இன்க்ளூட் ஆயிரும். ரெனியூவபிள் எனர்ஜி சோர்சஸ் அண்ட் ஸ்டோரேஜ் டிவைசஸ், சோலாரு, விண்டு, ஹைட்ரோ இதெல்லாமே வந்து ரெனியூவபிள் எனர்ஜி சோர்சஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸ்டோரேஜ் டிவைசஸ் பார்க்குறப்ப பேட்டரி, ஃபியூயல் செல், சூப்பர் கெப்பாசிட்டர்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்டோரேஜ் டிவைசஸ்ல வந்து உள்ள இன்க்ளூட் ஆகும். ஹோலா நம்ம பார்க்க போனோம்னா சிலபஸ்ல 10 யூனிட்ஸ் இருக்கும். 10 யூனிட்ஸ்மே நம்ம வந்து பிஇல படிச்ச சிலபஸ்க்குள்ள யூனிட்ஸ் தான் வந்து நமக்கு ஃபுல்லாமே கவர் ஆயிருக்கும். ஒவ்வொன்றில் எப்படி எப்படி கவர் ஆயிருக்குன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு அடுத்து நம்ம பார்க்க போறது வெயிட்டேஜ் ஆஃப் த யூனிட். இப்போ வெயிட்டேஜ்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு டிஎன்பிசியில் நமக்கு கொடுத்துருக்க வெயிட்டேஜ் பிரகாரம் நம்ம ஷார்ட் பண்ணியிருக்கோம். ஹை வெயிட்டேஜ்னு பார்த்தீங்கன்னா பவர் சிஸ்டத்துக்கு தான் ஹை வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்கப்பா. நியர்லி 30 கொஷின்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பவர் சிஸ்டத்தில். ஓகேங்களா, இது ஒன்றுக்கு மட்டுமே தான் வந்து 30 கொஷின்ஸ் கிட்ட வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதில் வந்து நமக்கு டிஎன்டி, பவர் சிஸ்டம் அனாலிசிஸ், ப்ரொடெக்ஷன் அண்ட் ஸ்விட்சிங், ஆஃப்டர் தட் பவர் சிஸ்டம் ஸ்டெபிலிட்டி, அந்த பவர் சிஸ்டம் ஜென்ரேஷன்ஸ், யூட்டிலைசேஷன் அது எல்லாமே உள்ள இன்க்ளூட் ஆகுது. இப்போ 30 கொஷின்ஸ் வந்து நமக்கு வந்து பவர் சிஸ்டம்ல வந்து கொடுத்துருக்காங்க. ரெனியூபிள் எனர்ஜி அண்ட் ஸ்டோரேஜ் டிவைசஸ்ல 25 கொஷின்ஸ். இந்த யூனிட் வந்து எப்படி அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியான யூனிட்டும் கூட, ஈஸியாகவும் படிச்சிடலாம். அந்த வந்து 25 கொஷின்ஸ்ன்றப்ப இதை கம்ப்ளீட்டா நம்ம ஸ்டடி பண்ணோம்னா இந்த 25 கொஷின்ஸ் வந்து கிராக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸ் 25 கொஷின்ஸ். எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸுமே வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு யூனிட். அது வந்து எப்படி சொல்றது, எந்தெந்த ஏரியால வந்து நமக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்றது ரொம்ப கிளியரா வந்து நமக்கு தெரியக்கூடிய ஒரு யூனிட். அப்ப அதுலயுமே வந்து 25 கொஸ்டின்ஸ் கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ்லையும் 25 கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்டிருக்காங்க. அதுல டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், டிசி மிஷின்ஸு, சிங்க்ரோனஸ் மிஷின்ஸ் இதுல எல்லாம் வந்து அதிகமா வந்து கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா, கம்பேர் டு ஸ்பெஷல் மிஷின்ஸ் இதெல்லாம் கம்பேர் பண்றப்ப டிரான்ஸ்ஃபார்மர், டிசி மிஷின்ஸ் அண்ட் சிங்க்ரோனஸ் மிஷின்ல கொஸ்டின்ஸ் வந்து நிறையவே கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல இருந்து. ஓகே, கொஸ்டின் அனலைஸ் பண்ணதுல இருந்து. அண்ட் தென் நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் அப்படின்னா 20 கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்டிருக்காங்க. அதுல வந்து என்ன அப்படின்னா லாஸ் எல்லாம் நல்லா தெளிவா படிச்சுக்கணும். ஆஃப்டர் தட் நமக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கும். இந்த பாயிண்ட் சார்ஜ், பிளைன் சார்ஜ் அந்த இதெல்லாம் வந்து வச்சு ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கும். மெஷர்மெண்ட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ்லையும் 20 கொஸ்டின்ஸ் கிட்ட தே வில் ஆஸ்க் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. 20 கொஸ்டின்ஸ்ன்றப்போ உங்களுக்கு நீங்க பிரிட்ஜஸ் வந்து தெளிவா படிச்சுக்கணும். அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், வோல்ட் மீட்டர், அம்மீட்டர், எனர்ஜி மீட்டர்ஸ் எல்லாமே தெளிவா படிச்சுக்கணும். இதெல்லாம் தெளிவா படிச்சாவே நமக்கு வந்து ஓரளவுக்கு அட்டம் பண்ணிடலாம். கண்ட்ரோல் சிஸ்டம் பாத்தீங்க அப்படின்னா 15 கொஸ்டின் கிட்ட. இதுல வந்து ரவுத்தரையில இருந்து ரொம்ப கொஸ்டின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்கப்பா. 1 கொஸ்டின்ஸ் ஆச்சும் மினிமம் ஒரு கொஸ்டின் பேப்பர்ல இருக்குது. அதே மாதிரிக்கு வந்து கண்ட்ரோல் சிஸ்டம்ல வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கண்ட்ரோலபிலிட்டி அண்ட் அப்சர்வபிலிட்டி, ஓகேங்களா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுமே 15 கொஸ்டின்ஸ் கிட்ட வந்து கேட்குறாங்க. அனலாக் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்றப்ப 15 கொஸ்டின் கிட்ட கேட்டிருக்காங்க. இந்த 15 கொஸ்டின் ஈக்குவலா டிவைட் ஆகுமா இந்த 2 சப்ஜெக்ட்டுக்கும் அப்படின்னு கேட்டா அப்படியும் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த லாஸ்ட் டிஎன்பிசி ஏஇல பாத்தீங்க அப்படின்னா அனலாக் எலக்ட்ரானிக்ஸ்ல உள்ள கொஸ்டின்ஸ் அதிகம், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்ல உள்ள கொஸ்டின்ஸ் வந்து கம்மி தான். ஓகேங்களா, இப்போ லாஸ்டா நடந்த எக்ஸாம்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அப்படிதான் இருக்கு. 15 கொஸ்டின்ஸ்ல ஒரு நியர்லி ஒரு 10 கொஸ்டின்ஸ் கிட்ட அனலாக் எலக்ட்ரானிக்ஸ் கேட்பாங்க. ஒரு 4 to 5 கொஸ்டின்ஸ் தான் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்ல வந்து கேட்டிருக்காங்க. இப்போ என்னன்னா ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வந்து படிக்கணும்ப்பா.
ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பவர்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ்ன்றப்ப நமக்கு ரெக்டிஃபையர், இன்வெர்டர், சாப்பரு, ஏசி டு ஏசி வோல்டேஜ் கண்ட்ரோலர்ஸ் இது எல்லாமே வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு டிரைவ்ஸ்மே வந்து பேசிக்ஸ் வந்து தெளிவா படிச்சுக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து டிஜிட்டல் ப்ராசஸர் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ்ல 10 கொஸ்டின். இதான் இருக்கிறதுலே லீஸ்ட் வெயிட்டேஜ் உள்ள ஒரு யூனிட். 10 கொஸ்டின்ஸ் தான் டிஜிட்டல் ப்ராசஸர் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ். ஆனாலுமே இந்த லீஸ்ட் வெயிட்டேஜ் உள்ள யூனிட்ல எல்லா கொஸ்டின்ஸுமே டைரக்ட் கொஸ்டின்ஸா தான் இருக்குமே தவிர்த்து ரொம்ப கிரிட்டிக்கலா அதுல கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி வந்து கம்மியா தான் இருக்கு. ஓகேங்களா. அதனால இதையுமே கொஞ்சம் நம்ம பேசிக் படிச்சோம்னா அட்டென்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா. இதுதான் வந்து நம்மளோட வெயிட்டேஜ் ஆஃப் ஆல் யூனிட்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லிக்கலாம். கட் ஆஃப் ட்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏஇ எக்ஸாமுக்கும் நமக்கு வந்து டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் இருக்கட்டும், கட் ஆஃப் ட்ரெண்ட்ஸ் வந்து நியர்லி திஸ் ரேஞ்ச்ல தான் வந்து இருக்கும். ஜென்ரல் கேட்டகரியில இருக்கும் அப்படின்னா 350 to 390 வரைக்கும் கட் ஆஃப் இருந்துச்சு. ஈஸியா வந்து நமக்கு வந்து என்ன அப்படின்னா we can get it. ஓகேங்களா. அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னா பிசி கேட்டகரியா இருக்காங்கன்னா 340 to 380, எம்பிசி கேட்டகரியா இருக்காங்க 330 to 360, எஸ்சி எஸ்டியா இருக்கும் அப்படின்னா 320 to 350. ஓகேங்களா. அந்த மாதிரி கேட்டகரிஸ் வந்து இருக்கு. இதுல நம்ம டெக்னிக்கல்ல பாத்தீங்க அப்படின்னா அவுட் ஆஃப் 200 கொஸ்டின்ஸ்ல இப்போ 170 கொஸ்டின்ஸ் கிட்ட நம்ம போட்டோம்னா கண்டிப்பா கட் ஆஃப்குள்ள வந்து வந்துருவோம். ஓகேங்களா. கரெக்டா 170 கொஸ்டின்ஸ் கிட்ட போட்டோம் அப்படின்னா கட் ஆஃப்குள்ள வந்து நம்ம வந்து வந்துடலாம். ஓகேங்களா. நான் டிஸ்கஸ் பண்ணல ஜிஎஸ் அந்த இதை வந்து இதெல்லாம் வந்து உள்ள டெக்னிக்கல் மட்டும்தான் நான் பேசுறேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷினோட அனாலிசிஸ். ஒரு சிங்கிள் யூனிட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிட்டது வந்து எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ்ல வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்ல வந்து நமக்கு வந்து கொஷின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ்னா இதுல வந்து என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா மெஸ், நோடலு, கேசிஎல், கேவிஎல், ஓம்ஸ் லா, ரெசிஸ்டர் இன் சீரிஸ் பேரலல். ஓகேங்களா. ரெசிஸ்டர் இன் சீரிஸ் பேரலல், வோல்டேஜ் டிவிஷன் ரூல், கரண்ட் டிவிஷன் ரூல், இது எல்லாமே வந்து it will be included in basics of electrical circuits. நெட்வொர்க்ஸ் தியரம்ன்றப்ப நம்மளோட தியரம்ஸ் ஃபுல்லாமே இன்க்ளூட் ஆகும். மெயினா நமக்கு சிலபஸ்ல கொடுத்துருக்க பிரகாரம் பாத்தீங்க அப்படின்னா தெவெனின்ஸ் தியரம், நார்டன்ஸ் தியரம், மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்பர் தியரம், சூப்பர் பொசிஷன் தியரம், இந்த 4 தியரம் தான் மெயினா வந்து இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. இந்த 4 தியரம்ஸ்ல இருந்தா மோஸ்டா கொஸ்டின்ஸும் வந்து நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஏசி சர்க்யூட்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப இல்ல ஸ்டெடி ஸ்டேட் அண்ட் டிரான்சியன்ட் கண்டிஷன், சீரிஸ் ஆர்எல், சீரிஸ் ஆர்சி, சீரிஸ் ஆர்எல்சி சர்க்யூட்டோடதும் படிச்சுக்கணும். அதே மாதிரி ஸ்விட்ச் ஓப்பன் கண்டிஷன்ஸ்ல எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி கண்டிஷன்ஸ் எப்படி வந்து நமக்கு அந்த கண்டிஷன்ல கரண்ட் என்ன இருக்கு, டி இஸ் ஈக்குவல் டு 0வா இருக்கப்ப என்ன கரண்ட் இருக்கு, டி இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டியா இருக்கப்ப வாட் இஸ் த கரண்ட் அப்படின்ற மாதிரி கேட்கும். டிரான்சியன்ட் கண்டிஷன்ஸும் வந்து ஏசி சர்க்யூட்ஸ்ல வந்து கேட்காங்க. அண்ட் தென் 2 போர்ட் நெட்வொர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப 2 போர்ட் நெட்வொர்க்ஸ்னா நமக்கு வந்து Z parameter, Y parameter, hybrid parameter, ABCD parameter or டிரான்ஸ்மிஷன் லைன் parameter, இன்வர்ஸ் ஹைபிரிட் parameter, ஜீன் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. இதுல இருந்து வந்து ஒன் ஆர் 2 கொஸ்டின்ஸ் வந்து எவ்ரி இயர் வந்து கேட்கதான் செய்யறாங்க. ரெசனன்ஸ் அப்படின்னா எக்ஸ்எல் ஈக்குவல் டு எக்ஸின்ற கண்டிஷன்ஸ்ல வந்து சீரியஸ் ஆர்சி, ஆர்எல்சியோடது வந்து எப்படி ஆப்ரேட் ஆகுது, அதோட ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து ஃப்ரீக்வன்ஸா வந்து கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2025 இப்போ லாஸ்டா நடந்த கொஸ்டின்ஸ்ல வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஏஇ எக்ஸாமோட கொஸ்டின்ல பாத்தீங்க அப்படின்னா 6 கொஸ்டின்ஸ் கிட்ட எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ்ல இருந்தே கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நெட்வொர்க்ஸ் நேரத்துல இருந்து 5 கொஸ்டின் மெயினா வந்து தெவெனின்ஸ் தியரம், நார்டன்ஸ் வந்து ஒரு கொஸ்டின்ஸ் இருந்துச்சு மேக்ஸிமம், அதெல்லாம் வந்து இப்போ வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஏசி சர்க்யூட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்டிருக்காங்க. 2 போர்ட் நெட்வொர்க்ஸ் வந்து 2 கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்டிருக்காங்க. ரெசனன்ஸ் வந்து 2 கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்டிருக்காங்க. இதே மாதிரி 2024ல ஏஇ எக்ஸாம் நடந்தப்பையும் நமக்கு என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா
பேசிக் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ல 3 கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இதோட வெயிட்டேஜ் வந்து யூனிஃபார்மா இருக்குமா எவ்ரி இயர் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது நம்ம வந்து யூனிஃபார்மா சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் வந்து அதுல வெயிட்டேஜ் வந்து அதிகமா இருக்கும், சம்டைம்ஸ் வந்து வெயிட்டேஜ் கம்மி பண்ணியும் கொடுப்பாங்க. ஓகேங்களா. இதுல நெட்வொர்க் தியரம் பாத்தீங்கன்னா 3 கொடுத்துருக்காங்க. ஏசி சர்க்யூட்ஸ்ல வந்து 8 கொஸ்டின்ஸ் கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. 2 போர்ட் நெட்வொர்க்ஸ் கிட்ட 3 கொஸ்டின்ஸும், ரெசனன்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து 3 கொஸ்டின்ஸும் கேட்டிருக்காங்க. இதே 2023 அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப பேசிக்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ல 2 கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. நெட்வொர்க்ஸ் தியரம்ல 3 கொஸ்டின்ஸ், இதுல ஏசி சர்க்யூட்ஸ்ல 9 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. 2 போர்ட் நெட்வொர்க்ஸ்ல வந்து 3 கொஸ்டின்ஸும், ரெசனன்ஸ்ல வந்து 2 கொஸ்டின்ஸ். இல்ல ஆவரேஜா நீங்க பாத்தீங்கன்னா ரெசனன்ஸ் கொஸ்டின் வந்து 2 or 3 கொஸ்டின்ஸ் எப்பயுமே ஆவரேஜா இருக்கு. அதே மாதிரி 2 போர்ட் நெட்வொர்க்ஸ்ல வந்து 2 or 3 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு. ஏசி சர்க்யூட்ஸ்ல ஒரு 8ல இருந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்குறாங்க. நெட்வொர்க்ஸ் தியரம் பாக்குறப்ப 3ல இருந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க. பேசிக்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் வந்து மினிமம் நம்பரும் கேட்டிருக்காங்க, மேக்ஸிமம் நம்பரும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இந்த இதுதான் வந்து ஒரு யூனிட்டோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ். எப்படி வந்து நம்ம அந்த யூனிட்ல வந்து என்னென்ன மாதிரி டாபிக்ஸ்லாம் இருந்து கொஸ்டின் கேட்குறாங்க, எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து அனலைஸ் பண்ணியாச்சு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ்ல. இப்போ வந்து என்ன அப்படின்னா நம்மளோட அதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா மெகா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் 2025ல நம்மளோட அகாடமில இருந்து லான்ச் பண்றோம். அதோட ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து என்ன அப்படின்னா டோட்டலா 600+ கிளாஸஸ் வந்து இருக்கும். அதுல வந்து கான்செப்ஷுவல் கிளாஸஸ் இருக்கும், ப்ராப்ளம் சால்விங் கிளாஸஸ் வந்து இருக்கும். எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி பாக்குறப்ப 600+ கிளாஸஸ் வந்து நீங்க வந்து அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நமக்கு டெஸ்ட் சீரீஸும் வந்து இருக்கும். 120+ டெஸ்ட் சீரீஸ் வந்து கண்டிப்பா வந்து நீங்க டிஸ்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு டெஸ்ட் சீரீஸ்லயும் மினிமம் ஒரு 20 கொஸ்டின்ஸ்ல இருந்து ஒரு 25 to 30 கொஸ்டின்ஸ் வரைக்கும் டிஸ்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நமக்கு கொஸ்டின் டிஸ்கஷன் சொல்லி பாத்தீங்க அப்படின்னா கிளாஸ்ல வந்து நமக்கு கான்செப்ஷுவல் கிளாஸ் இருக்கும். ஆஃப்டர் தட் வந்து என்ன கிளாஸஸ் இருக்கும், ப்ராப்ளம் சால்விங் கிளாஸஸ் இருக்கும். அதுக்கப்புறம் டெஸ்ட் கொஸ்டின் டிஸ்கஷனும் இருக்கும். இந்த ப்ராப்ளம் சால்விங் கிளாஸஸும் டெஸ்ட் கொஸ்டின் டிஸ்கஷன்லயுமே 10,000+ கொஸ்டின் டிஸ்கஷன்ஸ் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்மளோட இதுல வந்து என்ன அப்படின்னா மெகா ஃபவுண்டேஷன் கோர்சஸ்ல மெயினா வந்து ஆல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸுமே கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸுமே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி நம்மளோட ஃபேக்கல்டிஸ் வந்து எக்ஸாம் செலக்டட் ஃபேக்கல்டிஸா தான் இருப்பாங்க. டெய்லி செல்ஃப் ரிவிஷன்ஸ் வந்து கேரி அவுட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இதுதான் நம்ம மெகா ஃபவுண்டேஷன் கோர்ஸோட ஃபீச்சர்ஸ். ஓகேங்களா. இது ஒரு இம்பார்ட்டன்டான அனௌன்ஸ்மெண்ட். இது வந்து மெகா ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ன்றப்ப மோஸ்ட் இன்டெப்த் ஆன்லைன் கோர்சஸா இருக்கும். இதுல வந்து ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் வந்து போய்கிட்டு இருக்கு. ஒரு ஃபர்ஸ்ட் 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு 75% கிட்ட ஸ்பெஷல் ஆஃபர் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இமிடியேட்டா வந்து நீங்க கால் பண்ணி என்கொயர் பண்ணி நீங்க அட்மிஷன் போட்டுக்கலாம். ஃபார் அட்மிஷன் கால் திஸ் நம்பர் 967711 நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்க அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. மெகா ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ன்றப்ப மோஸ்ட் இன்டெப்த் கோர்ஸா வந்து இருக்கும். உங்களுக்கு பேசிக்ஸ் எல்லாமே வந்து கிளியரா வந்து டீச் பண்ணி அதோட ப்ராப்ளம் சால்விங்ஸ் முதற்கொண்டு எல்லாமே டெஸ்ட் டிஸ்கஷன் முதற்கொண்டு எல்லா கொஸ்டின்ஸும் உங்களுக்கு இன்டெப்தா வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. அதுக்கானதான கோர்ஸ். இப்போ அதோட மாடல் டெமோ கிளாஸஸ் தான் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்க போறோம். என்ன அப்படின்னா மெகா ஃபவுண்டேஷன் கோர்சஸ்ல வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டோட அனாலிசிஸ் வந்து பார்த்தோம். இந்த டெமோ கிளாஸஸ்ல நீங்க பார்க்கக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படின்னா நெட்வொர்க் தியரம்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம பேசிக்ஸ் ஃபுல்லாமே வந்து பார்ப்போம்ப்பா. இது வந்து மெயினா வந்து நெட்வொர்க் தியரம் வந்து மெயினா வந்து அப்ளை டு போத் லீனியர் அண்ட் பாசிவ் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ். லீனியருக்கும் அப்ளை பண்ணணும், பாசிவ் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ்க்கும் அப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா. இந்த பாயிண்ட் வந்து நிறைய இடத்துல வந்து கொஸ்டின்ஸா வந்து கேட்பாங்க. ஓகேங்களா. லீனியர் அண்ட் பாசிவ் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ்ல நெட்வொர்க் தியரம்ஸ் வந்து அப்ளை பண்றோம். அப்ப தியரம்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு என்டையர் செக்ஷன் ஆஃப் சர்க்யூட்டை வந்து என்ன பண்ணுது, ஒரு சிம்பிளர் ஈக்குவலன்ட் ரெப்ரசன்டேஷனா வந்து நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணிட்டு அதுல இருந்து கால்குலேஷன் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா வந்து பண்ணிரும். இப்ப நமக்கு இப்படி ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு சர்க்யூட் வந்து இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் காம்ப்ளெக்ஸான ஒரு சர்க்யூட் வந்து இருக்கு அப்படின்னா இதை வந்து நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு சிம்பிளான ஒரு சர்க்யூட்டா செய்தார் வந்து ஒரு சோர்ஸ்
ஒரு ரெசிஸ்டர் வந்து சீரீஸா இருக்க மணிக்க கூட நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த ரீப்ளேஸ் பண்ணி இதுல இருந்து நான் கரண்ட்டோ இல்ல வோல்டேஜோ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அதுதான் நெட்வொர்க்ஸ் தியரம் வந்து அலோவ் பண்ணுது நமக்கு. நமக்கு இப்போ சிலபஸ் பிரகாரம் கொடுத்துருக்க தியரம்ஸ் என்னென்ன அப்படின்னா சூப்பர் பொசிஷன் தியரம், தெவெனின்ஸ் தியரம், நார்டன்ஸ் தியரம், மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் தியரம். ஓகேங்களா, இந்த 4 தியரம் தான் சிலபஸ் பிரகாரம் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன தியரம் அப்படின்னா தெவெனின்ஸ் தியரம். தெவெனின்ஸ் தியரம் அப்படின்னா என்ன அப்படின்னா இதுல லீனியர் பைலேட்ரல் ஆக்டிவ் நெட்வொர்க்கை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா we can replace with எவ்வளோ காம்ப்ளெக்ஸான நெட்வொர்க்ஸா இருந்தாலும் சரி, ஒரு காம்ப்ளெக்ஸான லீனியர் சர்க்யூட் நெட்வொர்க்ஸா இருந்தாலும் சரி, we can replace with the ஒரு voltage source in series with the Thevenin's equivalent resistance value replace பண்ணிக்கலாம். இது வந்து லோட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ, அதை அப்படியே வச்சுக்கணும். இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்றதுக்கு பேரு தான் தெவெனின்ஸ் தியரம். ஓகேங்களா, தெவெனின்ஸ் தியரம் வந்து என்ன அப்படின்னா ஒரு லீனியர் காம்ப்ளெக்ஸ் நெட்வொர்க்கை வந்து we can replace by the ஒரு வோல்டேஜ் சோர்ஸ், தெவெனின்ஸ் வோல்டேஜ் சோர்ஸ் இன் சீரிஸ் வித் த தெவெனின்ஸ் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவா வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எப்படி வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் தெவெனின்ஸ் தியரத்தை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஹியர் remove the load resistor. இந்த ரெசிஸ்டரை ரிமூவ் பண்ணி ஃப்ரம் ஒரிஜினல் சர்க்யூட்ல இருந்து ரிமூவ் பண்ணி ஓப்பன் சர்க்யூட் பண்ணி இதுல அக்ராஸா உள்ள வோல்டேஜ் தான் என்ன அப்படின்னா இந்த இதை வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்ணிட்டு இதுக்கு அக்ராஸா உள்ள வோல்டேஜ் தான் VTH தெவெனின்ஸ் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா, அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேங்களா, அதுதான் நமக்குள்ள ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் அப்படின்னா RTH தெவெனின்ஸ் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா இந்த லோடு வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். அப்புறமேட்டுக்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா வோல்டேஜ் சோர்ஸா இருந்துச்சு அப்படின்னா we are make it as the நம்ம வந்து வோல்டேஜ் சோர்ஸா இருந்துச்சு அப்படின்னா வேல்யூ ஆஃப் வோல்டேஜ் சோர்ஸ் ஈக்குவல் டு தட். ஹியர் வோல்டேஜ் சோர்ஸா இருக்கப்ப வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா we are make it as a short circuit. ஓகேங்களா, and then current சோர்ஸா இருக்கப்ப we are make it as a open circuit. ஓகேங்களா, அப்படி இருக்கப்ப வந்து we are finding out the தெவெனின்ஸ் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. அப்புறமேட்டுக்கு ஆக்சுவல் ரெசிஸ்டன்ஸை வந்து ஆக்சுவல் வேல்யூஸை வந்து actual circuit தெவெனின்ஸ் voltage in series with our தெவெனின்ஸ் resistance value. After that we are having a RL அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். this is called as a தெவெனின்ஸ் தியரம். ஓகேங்களா, இதுதான் நமக்குள்ள ஸ்டெப். இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்க போறோம். சின்ன எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா நம்ம எக்ஸாம்பிள் பிரகாரம் நான் வரைய போற ஒரு சர்க்யூட். Here we are having a 10 volt. Here we are having a 2 ohm. Here we are having a 12 ohm. Here this is the load resistor 24 ohm. ஓகேங்களா, AB அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்றாங்க. இது வந்து ஒரு 24 ohm வந்து இது வந்து RL ஓட வேல்யூ. ஓகேங்களா, நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பிரகாரம் ரிமூவ் த லோட் ரெசிஸ்டன்ஸ், லோட் ரெசிஸ்டன்ஸை ரிமூவ் பண்றோம். ஓகேங்களா, 10 வோல்ட் இருக்கு. Here we are having 2 ohm. Here we are having 12 ohm. ஓகேங்களா, 12 ohm. Here we are having removing of the AB. லோட ரிமூவ் பண்ணிட்டோம். அப்ப இதுக்கு அக்ராஸா உள்ள வோல்டேஜ் தான் என்னது VTH. ஓகேங்களா, இதுக்கு அக்ராஸா உள்ள வோல்டேஜ் தான் என்னது VTH. ஓகேங்களா, அப்ப VTH ஃபைண்ட் அவுட் பண்றப்ப இதுல ஃப்ளோ ஆகுற கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகுது, இல்ல சேம் கரண்ட் தான் ஃப்ளோ ஆகுது. அப்ப இது ரெண்டு எப்படி இருக்கு அப்படின்னா சீரீஸ்ல வந்து இருக்கு. அப்படின்ற பட்சத்துல நமக்கு we can use the voltage division rule. எப்படி வேணாலும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நீங்க மெஸ் பண்ணாலும் பண்ணலாம், நோடல் பண்ணனாலும் பண்ணலாம், இல்லை டைரக்டா இந்த மாதிரி வோல்டேஜ் டிவிஷன் ரூலோ கரண்ட் டிவிஷன் ரூலோ பண்ணிக்கலாம். VTH is equal to V12 ohm equal to ஓகேங்களா டோட்டல் வோல்டேஜ் 10 volt into particular resistance value divided by sum of the resistance value. That is the formula. Voltage division ஓட ரூலோட ஃபார்முலா என்னது, that is total voltage into particular resistance value na 12 ohm divided by sum of the resistance value.
இப்போ இதை நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 12 divided by 14. If you are solving this, you will get 8.57 volt as a VTH. VTH வந்து எவ்வளவு கிடைக்குது? 8.57 வோல்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. இதே நான் RTH நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா தெவெனின்ஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்துல here we are having நம்ம என்ன சொல்லிட்டோம்? வோல்டேஜ் சோர்ஸ் என்ன பண்ணணும்? ஷார்ட் பண்ணணும்னு சொல்லியாச்சு. 2 ohm. Here we are having a 12 ohm. Here we are having a 1 thing. ஓகேங்களா? அப்ப இதுல வந்து RTH வந்து இந்த பாயிண்ட்ல ஃபைண்ட் அவுட் பண்ணணும். we will derive from this point. இங்க இருந்து கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா இங்க கெட் கரண்ட் will be gets divided. அப்ப இது ரெண்டு எப்படி இருக்கு அப்படின்னா parallel இருக்கு. எப்ப வந்து நமக்கு கரண்ட் டிவைட் ஆகுதோ அப்ப parallel கனெக்ஷன். எப்போ சேம் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுதோ that will be the series connection. அப்ப RTH is equal to parallelன்றப்ப என்னது? R equivalent is equal to R1 into R2 divided by R1 plus R2 formula. அப்ப R1 வந்து 2 ohm, R2 12 ohmனா R2 into 12 divided by 2 plus 12. ஓகேங்களா? அப்ப we will get the value 24 divided by 14. We will get the value 1.71 ohm. ஓகேங்களா? செகண்ட் ஸ்டெப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? After that we find it out the 1.7 ohm as a RTH and then VTH is equal to 8.57 volt. We can draw the equivalent circuit. ஓகேங்களா? equivalent circuit வரைஞ்சிடலாம். equivalent circuit என்றது VTH. VTH is equal to this value. After that it will be series with the RTH. This value will be connected to our load resistance. ஓகேங்களா? that is the equivalent circuit of Thevenin's. ஓகேங்களா? அப்ப இங்க VTH எவ்வளவு கொடுத்திருக்காங்க? ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். 8.57 வோல்ட். VTH எவ்வளவு? 8.57 வோல்ட். RTH வந்து எவ்வளவுப்பா? 1.71 ohm. லோட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 24 ohm. ஓகேங்களா? ஓகேங்களா? அப்ப இதுல I24 வழியா ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா இதுல ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் என்னன்னா I24 or I1.7. இதுல ஃப்ளோ ஆகக்கூடிய வோல்டேஜ் டிவைடட் பை ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் V by R. R equivalent. V ஓட வேல்யூ எவ்வளவுப்பா? 8.57. R equivalent. இந்த ரெண்டு ரெசிஸ்டர் எப்படி இருக்கு? சீரீஸ்ல இருக்கு. அப்ப பிளஸ் 24 பிளஸ் 1.71. அப்ப we are getting the value 0.33 amps. ஓகேங்களா? so current flowing through the 24 ohm value is equal to 0.33 ohms. இதே இது நீங்க வேற இது டெக்னிக் யூஸ் பண்ணி டைரக்டா ஃபைண்ட் பண்ணாலும் அதே வேல்யூஸ் தான் கிடைக்கும். ஓகேங்களா? that's all about Thevenin's theorem. ஓகேங்களா? சிம்பிள். Thevenin's theorem பண்றப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் லோட் ரெசிஸ்டன்ஸை ரிமூவ் பண்ணிடணும். லோட் ரெசிஸ்டன்ஸை ரிமூவ் பண்ணிடணும். ஓகேங்களா? ரிமூவ் பண்ணிட்டு ஓப்பன் சர்க்யூட் பண்ணிட்டு அதுதான் VTH அப்படின்ற மணிக்கு எடுத்துட்டு அதுக்குள்ள VTH வேல்யூவை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும். we can use the nodal analysis பண்ணலாம், மெஷ் அனாலிசிஸ் பண்ணலாம். என்ன ரூல்ல நீங்க ஷார்ட்கட்டா பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே வந்து நமக்கு பேரலலா இருக்கனால ஒரே வோல்டேஜ் தான் அப்ளை வந்து பண்றோம் அப்படின்றனால சாரி ரெண்டுமே சீரீஸ்ல இருக்கனால ஒரே வோல்டேஜ் தான் அப்ளை பண்றோம்ன்றனால நமக்கு வந்து என்னன்னா வோல்டேஜ் டிவிஷன் ரூல் வந்து அப்ளை பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அது ஃபைண்ட் அவுட் பண்ணி VTH ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இதே RTH வந்து ஃபைண்ட் அவுட் பண்றப்ப வோல்டேஜ் சோர்ஸ் அப்படின்னாவே வந்து ஷார்ட் சர்க்யூட் பண்ணணும். கரண்ட் சோர்ஸ் இருக்கு அப்படின்னா we can make it as open circuit and then we will find out the RTH வந்து லோட் சைடு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் வேல்யூஸ். RTH வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்ப டோட்டல் ஈக்குவலன்ட் தெவெனின்ஸ் ஈக்குவலன்ட் சர்க்யூட் வந்து எழுதலாம். VTH in series with the RTH and then that will be series with the load resistance value. இப்படிதான் வந்து நம்ம வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா we will find out the our I24 ohms. ஓகேங்களா? I24 ohms வந்து ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஓகேங்களா? லோடு வழியா ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டை ஃபைண்ட் பண்ணி இப்படிதான் வந்து தெவெனின்ஸ் தியரம் வந்து நம்ம அப்ளிகேஷன்ஸ் வைஸ் நம்ம வந்து நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா
நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் தியரம்ஸ் வந்து பார்க்க போறோம். நெக்ஸ்ட் தியரம் என்ன அப்படின்னா நார்டான்ஸ் தியரம். நார்டான்ஸ் தியரம் அப்படின்னா இப்போ தெவெனின்ஸ் தியரம் பார்த்துட்டோம். இதுலயுமே வந்து ஒரு 2 டெர்மினல் லீனியர் சர்க்கியூட்டா இருக்கு அப்படின்னா கேன் பி ரிப்ளைஸ்டு பை வித் an equivalent circuit. That is, we are having a current source IN in parallel with our Norton's resistance or N. ஓகேங்களா, திஸ் இஸ் கால்ட் அஸ் த நார்டன் தியரம். தெவெனின்ஸ் தியரம் அப்படின்னா ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இன் சீரிஸ் வித் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு போடுறப்ப தட் இஸ் தெவெனின்ஸ் தியரம். நார்டன்ஸ் தியரம் அப்படின்னு சொல்லி வர்றப்ப தட் இஸ் we are having a current source in parallel with our Norton's resistance value that will be connected to the load resistance. This is called as the Norton's theorem. இந்த நார்டன்ஸ் தியரம் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, first remove the load resistor. We are removing the load resistor. Load resistor remove பண்ணிட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, we are shorting the terminal. தெவெனின்ஸ் தியரத்துல என்ன பண்ணுவோம், லோட் ரெசிஸ்டன்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு ஓபன் சர்க்யூட்ல வச்சிருப்போம். இங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண நார்டன்ஸ் கரண்ட்ன்றனால we are shorting the terminal. ஷார்ட்டிங் டெர்மினல்ல வந்து ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் தான் நார்டன்ஸ் கரண்ட். அப்ப இது வழியா ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க அப்படின்னா தட் வில் பி த நார்டன்ஸ் கரண்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து சிமிலர் டு த தெவெனின்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண மாணிக்கே இங்கேயும் வந்து வோல்டேஜ் சோர்ஸ் அப்படின்னா ஷார்ட் சர்க்யூட், கரண்ட் சோர்ஸ் அப்படின்னா ஓபன் சர்க்யூட். ஓகேங்களா, அப்ப இதுலயும் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். தட் வில் பி தெவெனின்ஸ் ரெசிஸ்டன்ஸ் வில் பி ஈக்குவல் டு த நார்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் தான். இது ரெண்டு மெத்தடுமே சேம் தான்ப்பா. ஒரே மாதிரி தான் வேல்யூஸ் வந்து ஆன்சர் வரும், ஒரே மாதிரி தான் ப்ரொசீஜரும் வந்து இருக்கும். ஓகேங்களா, ஆனா முன்னாடி உள்ள சோர்ஸ் மட்டும் தான் வேரி ஆகும். ஆனா இதுல we find out the Norton's equivalent resistance with parallel with our source தான் வந்து இருக்கும். அப்ப எல்லாத்தோட நமக்கு ஒரிஜினல் சர்க்யூட்டை வந்து நார்டன் ஈக்குவலன்ட் சர்க்யூட்டா ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நமக்கு இதுக்கு நார்டன்ஸ் தியரத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, here we are having a 20 volt, here we are having a 5 ohm, here we are having a 10 ohm, here we are having a load resistance as a 6 ohm. ஓகேங்களா, இதுல லோட் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு 6 ஓமா வந்து இருக்குது. இப்ப இதுல நம்ம வந்து என்ன தேவைப்படுறோம் அப்படின்னா, இப்படி இருக்க ஒரு நெட்வொர்க்ஸை நார்டன்ஸ் தியரம் வந்து அப்ளை பண்ணி we will find out the one current source that will be IN, Norton's current, that will be parallel with the Norton's resistance value. Here we are having a load or L. ஓகேங்களா, இப்படிதான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இங்க லோட் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து என்னப்பா 6 ஓம்ஸா வந்து இருக்கு. அப்ப இதை நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். இதை ரிமூவ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே அதுதான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ரிமூவ் த லோட் ரெசிஸ்டன்ஸ். ரிமூவ் த லோட் ரெசிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணணும், தட் வில் we are make it as a short circuit 5 ohm. Here we are having a 6 ohm. Here we are having a short circuit. ஓகேங்களா, we are make it as a short circuit. We need to find out the IN. இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா, நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, கரண்ட் வந்து எப்போ ஃப்ளோ ஆகும், லோ ரெசிஸ்டன்ஸ் பார்த்த நோக்கி தான் ஃப்ளோ ஆகும். ஓகேங்களா, இப்போ ஷார்ட் சர்க்கியூட்டா இருக்கு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து ஜீரோவா இருக்கும். கம்ப்ளீட்டா வந்து ஷார்ட் சர்க்கியூட் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து ஜீரோவா இருக்கும், கரண்டோட வேல்யூ வந்து மேக்சிமமா இருக்கும். வெனவர் எந்ததும் வந்து ஷார்ட் சர்க்கியூட்ல இருந்தாலும் திஸ் இஸ் த கண்டிஷன். ஓகேங்களா, இதே ஓப்பன் சர்க்கியூட்டா இருக்கு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் இன்ஃபினிட்டியாவும் வோல்டேஜ் வந்து மேக்சிமமாவும் இருக்கும். இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அப்ப வந்து இது வந்து என்ன அப்படின்னா, இந்த 6 ஓம்குள்ள கரண்ட் போகாது, இது லோ ரெசிஸ்டன்ஸ் பார்த்து தான் சூஸ் பண்ணுது. அப்படின்னா இங்க 6 ஓம் இருக்கு, இங்க 0 ஓம் இருக்கு அப்படின்னா நமக்கு 0 ஓம் வழியா தான் ஃபுல் கரண்ட்டும் ஃப்ளோ ஆகும். அப்ப நார்டன்ஸ் கரண்ட் ஈக்குவல் டு, அப்ப இந்த 6 ஓமை நீங்க கன்சிடர் பண்ணணுமே அவசியமே இல்லை. அப்ப இந்த 20 divided by voltage divided by 5 ohm அப்படின்னு எடுக்கிறப்பே we are having a 4 ampere. 4 ampere as the
அவர் நார்டான்ஸ் கரண்ட் ஓகேங்களா. நார்டான்ஸ் கரண்ட் வந்து 4 ஆம்பியரா வந்து இருக்குது. இதே வந்து நான் நார்டான்ஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். நார்டான்ஸ் கரண்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. we found it. after that வந்து we are having 5 ohm. Here we are having a 6 ohm. ஓகேங்களா, 6 ohm. இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வோல்டேஜ் சோர்ஸ் அப்படின்னா ஷார்டன் பண்ணணும். ஓகேங்களா, கரண்ட் சோர்ஸ் அப்படின்னா ஓப்பன் சர்க்யூட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இதுல இருந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஆர்என் ஆர்டிஹெச் ரெண்டுமே ஒன்று தான். அப்போ இதுல இருந்து பார்க்குறீங்க அப்படின்னா கரண்ட் வந்து கெட்ஸ் டிவைடட். கரண்ட் டிவைட் ஆகுது அப்படின்னாவே நமக்கு எப்படி இருக்கு, இட் வில் பி இன் த parallel connection. So 5 R1 into R2 divided by R equivalence equal to R1 into R2 divided by R1 plus R2. அப்போ 5 into 6 plus 5 plus 6. ஓகேங்களா, சாரி 6 தானா, this is actually 10 ohm பா. இதுவுமே 10 ohm பா. என்னன்னா இந்த 10 ohm இருக்கு பாத்தீங்களா, 10 ohm. Five into 10, 5 plus 10. ஓகேங்களா, அப்ப 50 divided by 15. ஓகேங்களா, அப்ப 3.33 ohm as a R and Norton's resistance. So we can drive the final equivalent circuit. We are having Norton's equivalent circuit, one current source IN oda value. After that we are having a resistance R and we are having a load resistance or L. ஓகேங்களா, இப்போ அதோட வேல்யூஸ் எல்லாம் போட்டுரும். ஆர்என்னோட வேல்யூ எவ்வளவு, 3.33 ஓம். ஓகேங்களா, ஐஎன்னோட வேல்யூ எவ்வளவு, 4 ஆம்பியர். ஆர்எல்லோட வேல்யூ, லோட் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ எவ்வளவு, 6 ஓம். 6 ஓம். ஓகேங்களா, லோ ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ. அப்ப இது வழியா ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி I6 ஓம் வந்து எவ்வளோன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணா we can use the current division rule. Current division rule na total current 4 ampere formula, total current into opposite resistor. அப்ப இந்த 6 ohm opposite resistor வந்து என்னதுப்பா, 3.33 ohm divided by sum of the resistance value 6 plus 3.33 ohm. So we will get the I6 ohms equal to 1.43 ampere. I6 ohms equal to 1.43 ampere. இப்போ voltage across this 6 ohm அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா voltage across this 6 ohm அப்படின்னு எடுக்கிறோம். voltage across 6 ohm அப்படின்னா 1.43 into 6 is equal to 8.58 volt. Voltage across 6 ohm will be the V6 ohms equal to 8.58 volt. ஓகேங்களா, we are getting Norton's theorem வந்து யூஸ் பண்ணி any linear network we can modified equivalent Norton's current and then equivalent Norton's resistance value வந்து replace பண்ணிக்கலாம். ஓகேங்களா, that's all about Norton's theorem. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு next we are going to discuss about the maximum power transfer theorem. Maximum power transfer theorem அப்படின்றப்ப நமக்கு வந்து என்ன அப்படின்னா whenever the load receives a maximum power source from when the load resistance equal to the RL is equal to RS இல்ல அப்படின்னா RS RTH இல்ல RN வந்து இருக்கும். load resistance value is equal to RTH or RN வந்து இருக்கும். that is the maximum பவர் டிரான்ஸ்ஃபர் தியரம். எப்போ வந்து நமக்கு வந்து மேக்ஸிமம் பவர் லோட் ரிசீவ் பண்ணோம் அப்படின்னா RL is equal to RS, source resistance value is equal to load resistance வேல்யூவா இருக்கப்ப we will get the maximum power transfers. ஓகேங்களா, இந்த அப்ளிகேஷன்ஸ் வைடா எதுல யூஸ் பண்றாங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் சிஸ்டத்துலையும் பவர் சிஸ்டத்துலையும் யூஸ் பண்றாங்க.
அதாவது பவர் சிஸ்டத்துல வந்து மேக்ஸிமம் பவர் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுதா டெலிவர் ஆகுதா அப்படின்ற மணிக்கு வந்து they will use this theorem ஐடியா வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த தியரம்ஸ்ல வந்து நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் we are taking as positive negative source voltage Vs. Here we are having Rs. Here we are having RL. It is variable. So how we are getting a value Rs equal to RL அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இதுல வந்து என்ன அப்படின்னா இதுல ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப கரண்ட் I is equal to ரெண்டுமே சீரீஸ்ல இருக்கு. அப்போ Vs divided by Rs plus RL அப்படின்னா சொல்றாங்க. கரண்ட் I is equal to Vs divided by Rs plus RL. அப்ப இதோட பவர் டெலிவர்டு வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா I squared into RL. I squared அப்படின்றப்ப Vs squared divided by Rs plus RL the whole squared into RL. ஓகேங்களா? ஸோ எப்போ வந்து நமக்கு ஒரு மேக்ஸிமம் பவர் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுதோ இல்லை ஒரு மேக்ஸிமம் எஃபிஷியன்சி அப்படின்னா இதோட டிஃபரன்ஷியேஷன் வந்து டிபி பை டிஆர்எல் வந்து ஈக்குவல் டு 0. அப்போ நம்ம வந்து இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா டிபி பை டிஆர்எல் வந்து டிபி பை டிஆர்எல் தட் இஸ் பியோட வேல்யூ எழுது பிஎஸ் ஸ்கொயர் டிவைடட் பை ஆர்எஸ் பிளஸ் ஆர்எல் த ஹோல் ஸ்கொயர் into RL. That value is equal to 0. If you are differentiate this one, U by V method, so we are writing Vs squared, okay, Vs squared into Rs plus RL the whole squared. ஓகேங்களா? இது வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப மேலே உள்ள பண்ணுறோம் அப்படின்னா we are getting கீழே உள்ள பண்ணுறப்ப 2RL into Rs plus RL. ஓகேங்களா? ரெண்டுத்துல Vs வந்து காமனாக இருக்கும் டிவைடட் பை V ஸ்கொயர்டுன்றப்ப Rs plus RL the whole squared. ஓகேங்களா? ஈக்குவல் டு 0. அப்போ இதை ஈக்குவல் டு 0 பண்ணுறப்ப இந்த டேர்ம் மட்டும்தான் we are getting. So Rs plus RL the whole square minus 2RL into Rs plus RL equal to 0. ஓகேங்களா? அப்போ இதை எடுக்கிறப்ப Rs ஸ்கொயர் பிளஸ் RL ஸ்கொயர் பிளஸ் 2Rs RL மைனஸ் 2 மல்டிப்ளை பண்ணிடுவோம்ல RL இன்ட்டு Rs பிளஸ் சாரி பிளஸ் இல்லை மைனஸ் minus 2RL squared equal to 0. அப்போ இந்த 2RSலும் இந்த 2RLஸும் கேன்சல் ஆயிரும். இங்கே வந்து RS ஸ்கொயர்டு இங்கே மைனஸ் RS ஸ்கொயர்டு இங்கே RL ஸ்கொயர் மைனஸ் 2RL ஸ்கொயர்னா மைனஸ் RL ஸ்கொயர்டு equal to 0. அப்போ RS squared is equal to RL square. So we can written as Rs is equal to RL. So maximum power transfer condition Rs equal to RL இருக்கும். இந்த கண்டிஷன்ல நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா மேக்ஸிமம் பவர் வந்து டிரான்ஸ்பர் டு த லோடு அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்பர் டு த லோடு இந்த கண்டிஷன் இருந்துச்சுனாவே மேக்ஸிமம் பவர் வந்து டிரான்ஸ்பர் ஆகும். ஓகேங்களா? கிளியராப்பா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா next we are going to discuss about the superposition theorem. சூப்பர்பொசிஷன் தியரம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு லீனியர் நெட்வொர்க் இருக்கு, மல்டிபிள் இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் நாட் டிபெண்டன்ட் சோர்ஸ் இண்டிபெண்டன்ட் சோர்ஸா இருக்கு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் ஹேவிங் ஒன் வோல்டேஜ் சோர்ஸ் 5 வோல்ட் இருக்கு, இங்கே ஒரு ரெசிஸ்டர் இங்கே ஒரு ரெசிஸ்டர் இருக்கு, இங்கே எனக்கு ஒரு கரண்ட் சோர்ஸா இருக்கு ஒரு 2 amps அப்படின்னா ஒரு மல்டிபிள் சோர்ஸஸா இருக்கு, இண்டிபெண்டன்ட் சோர்ஸஸா வந்து இருக்கு அப்படின்னா இந்த மொத்தமா வந்து நமக்கு மல்டிபிள் சோர்ஸஸ் இருக்கப்ப ப்ரொவைட் பண்ற டோட்டல் கரண்ட் வோல்டேஜ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ 5 வோல்ட் அலோன் மட்டும் ஆக்டிவேட் ஆகுறப்ப இது வழியா ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டும் இந்த 2 amps அலோன் மட்டும் ஆக்டிவேட் ஆகுறப்ப இது வழியா ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டும் சம் பண்ணா அந்த ஆக்சுவல் வேல்யூக்கு ஈக்குவலண்டா இருக்கும். இது எப்படி வந்து நம்ம இது பண்ணலாம் அப்படின்னா that is here we are having a
simple example. I will explain with the example only. Okay, here I'm having a 20 volt. Here we are having 5 ohm and then 3 ohm resistor. Here we are having 10 ohm. After that, one current source 5 ampere. ஓகேங்களா 5 ஆம்பியர்ஸ் அப்படின்றப்ப இருக்கப்ப இப்போ நமக்கு 2 இண்டிபெண்ட் சோர்ஸ் வந்து இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இது இண்டிவிஜுவலாக ரெஸ்பான்ஸ் பண்ணுற அல்ஜெப்ரிக் சம்மும் நம்ம ஆக்சுவலாக எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ரெஸ்பான்ஸ் பண்ணுற சம்மும் இந்த வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா, இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 20 வோல்ட் மட்டும் அலோன் அப்படியும் இதில் வந்து வோல்டேஜ் சோர்ஸாக இருக்கு அப்படின்னா we are make it as short circuit. Current source இருக்கு அப்படின்னா we are make it as open circuit. First we are having 20 volt alone. 20 volt மட்டும் வச்சு பார்க்க போறோம் அப்படின்னா so we are having a 20 volt. Here we are having 5 ohm. Here we are having a 3 ohm. 3 ohm. Here we are having a 10 ohm. கரண்ட் சோர்ஸ் வந்து ஓப்பன்ல இருக்கு அப்படின்னா இதுல ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு பாக்குறப்ப ஸோ திஸ் டூ திங்ஸ் ஆர் சீரீஸ். ஏன்னா வந்து இதுல இருக்க 10 ஓம் வந்து ஹை ரெசிஸ்டன்ஸ் வேல்யூன்றனால இதுல தான் வழியா ஃப்ளோ ஆகும். அப்போ வந்து நமக்கு வந்து அப்போ I is equal to V by R equivalent. அப்போ வியோட வேல்யூ இங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க 20 வோல்ட். R equivalent ஓட வேல்யூ சீரீஸ்ல இருக்கனால 5 plus 3 we are getting the value 2.5 ampere. இது 20 volt alone. அடுத்து வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா here we are having a 5 ampere alone. 5 ampere மட்டும் எடுக்கிறப்ப வோல்டேஜ் சோர்ஸை ஷார்ட் சர்க்யூட் பண்ணணும். கரண்ட் சோர்ஸை தான் வந்து என்ன பண்ணணும் ஓப்பன் சர்க்யூட் பண்ணணும், மறக்கக்கூடாது. this is 5 ohm. இங்க வந்து என்ன அப்படின்னா 10 ohm. ஓகேங்களா, so here we are getting the value 20 volt on the short circuit. Here we are having a one source. That source value is 5 ampere. ஓகேங்களா, அப்போ அந்த 5 amperes இருக்கப்ப இது வழியா ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ இது வந்து நமக்கு என்ன அப்படின்னா here we are having shorted இருக்கு. இதில் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபைண்ட் அவுட் பண்ணுறப்ப I5 ohms ஈக்குவல் டு டோட்டல் கரண்ட். இது வந்து சீரீஸில் இருக்கிறனால இங்கேயும் 5 amps தான் வந்து நமக்கு என்ன ஆகும் ஃப்ளோ ஆகும். அப்போ இது ரெண்டு எப்படி இருக்குது we are having a parallel combination. So current that is we are having a current division rule. I5 ohms equal to total current into particular resistance value divided by that sum of the resistance value 3 plus 5. So we are getting 3.125 ampere. So we are having a total current passing through the 3 ohm resistor. Okay, total current passing through the 3 ohm resistor. This is I3 ohm. Total current into opposite resistance value divided by sum of the resistance value I3 ohm. அப்போ டோட்டல் கரண்ட் 3 ஓம்குள்ள வேல்யூ அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நம்ம அலோன் கண்டுபிடிச்ச 2.5 ஆம்பியரையும் ப்ளஸ் 3.125 ஆம்பியரையும் ஆட் பண்ணிங்கன்னா we will get the answer 5.625 ஆம்பியர். ஓகேங்களா, இப்படி தான் வந்து நமக்கு சூப்பர் பொசிஷன் தியரம் வந்து இருக்கும். இதே இது வந்து நான் ரெண்டுமே சேர்ந்து ஆக்ட் ஆகுது அப்படின்னா எனக்கு எப்படி வந்து வேல்யூஸ் வந்து ஆன்சர் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். Here we are having a 20 volt. Here we are having a one resistor 5 ohm. Here ஒரு நமக்கு வந்து ஒரு 3 ohm resistor இருக்கு. இங்க வந்து ஒரு 10 ohm resistor வந்து இருக்கு. இங்க 5 ampere வந்து இருக்கு. 5 ampere வந்து இருக்கு. அப்ப இதுல வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நோடல் அனாலிசிஸ் அப்ளை பண்ண போறேன். ஓகேங்களா, ஆல் த கரண்ட்ஸ் ஆர் லீவிங் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். இது கரண்ட் டைரக்ஷன் இருக்கனால இது மட்டும் என்றேன். அப்போ VA இதில் உள்ள வோல்டேஜ் வந்து VA minus 20
divided by 5. ஓகேங்களா, I is equal to V by R. Potential difference தான் VA minus 20 divided by 5 plus VA minus 0 divided by 3. இது ரெண்டும் leaving, இது மட்டும் entering-னால sum of the current entering to the node is equal to sum of the current leaving from that node. அப்ப நீங்க இதை வந்து calculate பண்றப்ப we are getting a value, V வந்து காமனா வெளியே எடுத்தாலும் we are getting a value 1 by 5 plus 1 by 3. இந்த 20 by 5 னா plus 4, 5 plus 4. ஓகேங்களா, அப்ப நீங்க இதை சிம்பிளிஃபை பண்றப்ப v is equal to 9 into இது எல்சிஎம் எடுக்கிறப்ப we are getting 15 by 8, so we are getting 16.875 volt. voltage வந்து எவ்வளவு 16.875 volt. அப்ப current in 3 ohm வந்து எவ்வளவு அப்படின்னா 16.875 volt divided by 3, we are getting 5.625 ampere. ஓகேங்களா, அப்போ வந்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தனித்தனியாக சோர்ஸ் ஆக்ட் ஆகி சம் பண்ணாலும் அல்ஜிப்ரிக் சம் பண்ணுறப்ப வர ஆன்சரும், ஓகேங்களா, இதில் வர ஆன்சரும் நமக்கு ஒரே இதில் ரெண்டுமே ஆக்ட் ஆகுறப்ப வர ஆன்சரும் சேம் வேல்யூவாக இருக்கும். திஸ் இஸ் கால்ட் அஸ் அ சூப்பர் பொசிஷன் தியரம். ஓகேங்களா, இது வரைக்கும் நம்ம கான்செப்ட்ஸ் வந்து டிஸ்கஷன் பண்ணியாச்சு. இனி வந்து நம்ம கொஷின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் டிஸ்கஷன்ஸ் வந்து பண்ண போகிறோம். நம்ம இதே நெட்வொர்க்ஸ் தியரம்ஸில் ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். First question, the Thevenin's equivalent of a network is a dash with an independent voltage source. இதில் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா that is Thevenin's equivalent circuit dash is தான் independent voltage வந்து VTH. அது கூட என்ன இருக்கும் அப்படின்னா ரெசிஸ்டர் இன் சீரீஸ். VTH வந்து ரெசிஸ்டர் இன் சீரீஸ்ல இருக்கும். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேங்களா, சிம்பிளா கேட்டிருக்காங்க. லாஸ்டா நடந்த டிஎன்பிசி ஏஇல கேட்ட கொஸ்டின் பா இது. ரெசிஸ்டர் இன் சீரீஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், the find the value of resistance to be connected AB so that maximum power transferred by the source அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ RL தான் ஏபிக்கு அக்ராஸா நம்ம கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா RL ஈக்குவல் டு RS. RL equal to RS. RS வந்து என்ன அப்படின்னா we can take it as a Thevenin's resistance value. Thevenin's resistance என்ன பண்ணுவோம் அப்படின்னா வோல்டேஜ் சோர்ஸா இருக்கு அப்படின்னா ஷார்ட் சர்க்யூட் பண்ணணும். கரண்ட் சோர்ஸா இருக்கு அப்படின்னா make it as open circuit. அப்ப இதை நீங்க ஷார்ட் சர்க்யூட் பண்ணிட்டு here we are having 4 ohm, here we are having a 8 ohm, here I am having a 4 ohm. ஓகேங்களா, இங்க வந்து ஒரு 1 ohm வந்து இருக்கு. இது வழியா இருக்கக்கூடிய ஆர்டிஹெச் வேல்யூ வந்து என்னன்னு கேட்குறாங்க. இதுல நீங்க பாக்குறப்ப இதுலயும் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்து எப்படி இருக்கு, சேமா வந்து இருக்கு. அப்ப இந்த ரெண்டு காம்பினேஷன்ஸும் என்ன அர்த்தம் அப்படின்னா சீரீஸ்ல இருக்கு அர்த்தம். அப்ப ஆர் ஈக்குவலன்ஸ் ஈக்குவல் டு R1 plus R2. R1 plus R2. அப்ப நமக்கு இங்க ஒரு 8 ohm வந்துருச்சா, அப்ப 4 plus 4 equal to 8 ohm. இங்க ஒரு 8 ohm வந்துச்சா, அந்த 8 ohm அகெயின் நமக்கு இங்க இருக்க ஒரு 8 ohm, இங்க வந்து ஒரு 1 ohm வந்து இருக்கு. அப்ப இந்த 8 ohmம் இந்த 8 ohmம் எப்படி இருக்கு, கரண்ட் will be gets dividing. ஸோ இந்த 8 ohm வந்து எப்படி இருக்கு, பேரலல்ல இருக்கு. அப்ப R ஈக்குவலண்டோட ஃபார்முலா என்னது, R1 into R2 divided by R1 plus R2. இதே மாதிரி சேம் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவா இருக்கு, நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர் பேரலா இருக்கு அப்படின்னா R வேல்யூ டிவைடட் பை N. அதாவது ஆரோட வேல்யூ நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர் எத்தனை ரெசிஸ்டர். இப்போ 8 ohm இருக்கு அப்படின்னா சேம் வேல்யூவா இருந்தா மட்டும்தான் ஃபார்முலா. 2 ரெசிஸ்டர் இருக்கு அப்போ 4 ohm. இப்போ நீங்க இதுல போட்டாலும் அதே 4 ohm தான் வரும். 8 into 8 divided by 8 plus 8, 64 divided by 16, we will get 4 ohm. ஸோ இது வந்து ஒரு ஷார்ட்கட். ஆர் ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல் அப்படின்னு சொல்றப்ப எவ்வளோ அந்த வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் டிவைட் பை எத்தனை நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, அப்போ 4 ohm வந்து நமக்கு கிடைச்சிரும். அப்போ ஹியர் we are having a 4 ohm, here we are having a 1 ohm.
4 ohm plus 1 ohm, what is the value? It is showing, it is in the series, same current. 4 plus 1 ohm, we are getting 5 ohm as the answer. ஓகேங்களா, செகண்ட் கொஸ்டின் we are getting a 5 ohm as a answer. ஓகேங்களா, clear? Okay, next question. Application of Norton's theorem is suitable electric circuit. We will simplify the circuit into என்னவா பண்ணணும் அப்படின்னா, that is Norton's theoremனா current source in parallel with the Norton's resistance value. Current source resistance in parallel. That is the things we are getting as a answer. ஓகேங்களா, next question. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஃபைண்ட் த தெவனன்ஸ் இம்பிடன்ஸ் அக்ராஸ் த டெர்மினல் ஏ அண்ட் பி. நம்ம வந்து தெவனன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கோம்? வோல்டேஜ் சோர்ஸ் அப்படின்னா வி மேக் இட் அஸ் எ ஷார்ட் சர்க்யூட், கரண்ட் சோர்ஸ் அப்படின்னா வி ஆர் மேக் இட் அஸ் எ ஓப்பன் சர்க்யூட். இங்க இருக்கிறது கரண்ட் சோர்ஸ், ஸோ வி ஆர் மேக் இட் அஸ் எ ஓப்பன் சர்க்யூட். அப்படின்றப்ப ஹியர் வி ஆர் ஹேவிங் 21, அதுல இருக்க மாதிரி வரைஞ்சிரு 21 ohm. Here we are having a 50 ohm. So AB இதுல தான் நமக்கு வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். இங்க வந்து 12 ohm. Here we are having a 30 ohm. இது ரெண்டும் எப்படி இருக்கு அப்படின்னா சேம் கரண்ட் தான் ஃப்ளோ ஆகும் இங்க மட்டும். அப்ப இது ரெண்டும் என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா we are having a things. Okay, here 20 ohm 12 ohm எப்படி இருக்கும் அப்படின்னா we are having a parallel connection. ஓகேங்களா, 20 ohm and then 12 ohm we are having a parallel connection. So 21 into 12 ஏன்னா டிவைட் ஆகுது, current will be gets divided. 21 into 12 divided by 21 plus 12. Okay, அப்ப 21 into 12 divided by 33 we are getting a 7.636 ohm. ஓகேங்களா, இது வந்து ஒரு இதோடது. அகெயின் அனதர் இதோடது வந்து 50 ohm and then 30 ohm in parallel. 50 into 30 divided by 50 plus 30. அப்ப வந்து we are getting 18.75 ohm. இந்த ரெண்டும் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சீரீஸ்ல இருக்கும் அப்படின்னா 18.75 ohm plus 7.636 ohm. We are getting 26.38 ohm as a R equivalent. ஓகேங்களா, அப்ப 26.38 ohm as the answer. ஓகேங்களா, டெர்மினல்ல இருந்து பாருங்க இது ரெண்டும் வந்து டிவைட் ஆகும். ஓகே, next question. Find the Thevenin's resistance RTH in the circuit given. இதை கொடுத்துருக்கிறதுல RTH ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. RTH ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா வோல்டேஜ் சோர்ஸ் வந்து ஷார்ட் சர்க்யூட், கரண்ட் சோர்ஸ் வந்து ஓப்பன் சர்க்யூட். இப்போ வந்து இது வந்து என்ன பண்ணிடும், வோல்டேஜ் சோர்ஸை வந்து ஷார்ட் சர்க்யூட் பண்ணிட்டோம், இது வந்து ஓப்பன் சர்க்யூட்டாக எடுத்துட்டோம். ஓகேங்களா, ஹியர் வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் இதுலேருந்து தான் இது லோட் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ. அப்போ we are getting 10 ohm, 5 ohms, both are in currents get divided. So both are in parallel. 10 into 5 divided by 10 plus 5. ஏன்னா load resistance என்ன பண்ணிடணும், remove பண்ணிடணும். So 50 divided by 15. ஓகேங்களா, that is the answer. நம்ம வந்து இதுலையும் டெசிமல்லையும் எழுதிக்கலாம். This is the answer. 50 divided by 15 ohm. Next question. Independent voltage source in series with an impedance ZTH is equal to RTH plus J XTH delivers a maximum average power to load impedance. அப்ப ZL எப்படி இருக்கணும் அப்படின்னா நீங்க வெறுமனா ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இருக்கு அப்படின்னா RL is equal to RS போட்டுருவோம். இதே வந்து நமக்கு வந்து we are having X ஓட வேல்யூஸ் இருக்கு அப்படின்னா காம்ப்ளிகேட்ஸ் conjugation. ஓகேங்களா, minus J XH. ஓகேங்களா, ZL is equal to ZTH complex conjugate. ஓகேங்களா, so ZL is equal to RTH minus J XTH இருக்கும், maximum average power transfer to the load. ஓகேங்களா, next to find equivalent resistance practical independent sources are replaced by
ஈக்குவலன்ட் தெவெனின்ஸ் ஈக்குவலன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ப்ராக்டிக்கல் இது வந்து எப்படி இப்படி அப்போ வந்து இப்பதான் நம்ம அடிக்கடி பார்த்தோம் வோல்டேஜ் சோர்ஸ் ஆர் we are having voltage source வந்து எப்படி replace பண்ணணும் that will be we are having to replace by the internal resistance ஓகேங்களா ப்ராக்டிக்கல் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஐடியல்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஜீரோவா இருக்கும் எல்லாமே வந்து என்ன பண்ணணும் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவா ரிப்ளேஸ் பண்ணணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் சாரிப்பா Here we are getting a value Thevenin's resistance across the terminal X and Y. அப்ப இந்த 10 ohmன்றது வந்து என்ன அப்படின்னா we are having a load resistance value. அப்ப அதை ரீப்ளேஸ் பண்ணிடணும் வோல்டேஜ் சோர்ஸை வந்து என்ன பண்ணிடுவோம் ஷார்ட் பண்ணிடுவோம் ஓகேங்களா இதை ஷார்ட் பண்ணிடுவோம் இதையும் ஷார்ட் பண்ணிடுவோம் இதையும் ஷார்ட் பண்ணிடுவோம் அப்போ வந்து நமக்கு வந்து எப்படி வந்து வேல்யூஸ் வருது அப்படின்னு சொல்லி பாருங்க here we are having 10 ohm this side இதுல வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க ஏன்னா சேம் சீரீஸ்ல இருக்கு 4 plus 4 plus 8 4 plus 4 plus 2 we are getting 10 ohm again we are having a 10 ohm here 10 ohm parallel with 10 ohm அப்படின்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சேம் வேல்யூஸ் வந்து parallel இருக்கு அப்படின்னா r divided by n என்னன்றது number of resistor அப்ப 10 divided by 2 we are getting a 5 ohm as the answer ஓகேங்களா 5 ohm as the answer next question while canalizing a circuit between two terminal VTH வந்து எப்படி இருக்கணும் VTH must be open circuit terminal voltage இருக்கணும் IN find out பண்றப்ப short circuit current இருக்கும் ஓகேங்களா when does the maximum power transport to the load in electrical circuit RS and RL are source and load resistance respectively அப்ப that value is equal to RL equal to RS ஓகேங்களா next what shall be the value of R if it has to absorb maximum power from the source maximum power from the source வந்து இது வந்து load resistance அப்போ வந்து இதை வந்து நம்ம இதுக்கு மட்டும் RTH find out பண்ணும் RTH find out பண்றப்ப short circuit 8 ohm here we are having a 4 ohm இல்ல வந்து இந்த சைடு வந்து பார்க்கப்ப current will be get divided so that is both the things are in parallel 8 into 4 plus 8 plus 4 ஓகேங்களா 8 into 4 னு வச்சுக்கோ this will be 12 அப்ப 8 by 3 ohm as the answer 8 by 3 ohm next question Norton's equivalent circuit figure 2 drawn from the figure 1 what is the value of ISC and R equivalent அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா இதில் வந்து ISC R equivalent நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ISC வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறப்ப நம்ம வந்து இதை என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா ஷார்ட் சர்க்யூட் வந்து பண்ணிடுவோம் ஷார்ட் சர்க்யூட் பண்ணிட்டு we are having a voltage வந்து ரேட்டட் வந்து 2 volt இது நீங்க ஷார்ட் சர்க்யூட் பண்ணினீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா here they having a R total வந்து 5 ohms வந்து இருக்கும் ஓகேங்களா ISC is equal to V divided by R total V ஓட வேல்யூ எவ்வளவு 2 R total ஓட வேல்யூ 2 by 5 amperes ஓகேங்களா அதே R equivalent find out பண்றப்ப இதை வந்து என்ன பண்ணிடணும் ஷார்ட் சர்க்யூட் பண்ணிடணும் so we are getting 3 and 2s are in parallel இது ஓப்பன்ல இருக்கும் 3 and 2 are வந்து in parallelன்றப்ப R equivalent equal to 3 into 2 divided by 3 plus 2 ஓகேங்களா அப்ப 6 by 5 ohm as a answer ஓகேங்களா 6 by 5 ohms இருந்து இதுல இருந்து கிடைக்கும் and that will be series with 6 by 5 ohm plus 4 by 5 ohm இது வந்து series பண்றப்ப 10 by 5 ohm that is we are getting a 2 ohm as the answer அப்ப we are getting option B 2 by 5 ampere as the ISC R equivalent is equal to 2 ohm ஓகேங்களா next question superposition theorem is valid for response that is valid for response voltage and current ரெண்டுத்துக்கும் valid but P வந்து valid கிடையாது ஓகேங்களா it will be valid for voltage and current P வந்து என்னன்னா V into IE it is having a non-linearity
நான் லீனியாரிட்டியா இருக்கும். ஓகேங்களா, v into I, it is having a non linearity. Next, find the value of RL for which maximum power to be transferred to the circuit. RL வந்து நமக்கு maximum power எப்படி அப்போ RL is equal to RS. that will be RS வந்து RTH ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ வோல்டேஜ் சோர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா we are making it ஷார்ட் சர்க்யூட். இது வந்து ஓப்பன் சர்க்யூட்டாக பண்ணிக்கலாம். இது நீங்கள் ஓப்பன் சர்க்யூட் பண்ணுறப்ப வந்து என்ன ஆகும் அப்படின்னா இதில் இருக்க RTH வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது வந்து ஓப்பன் சர்க்யூட். ஓகேங்களா, அப்போ வந்து we are getting that 6 and 12 ohms are in parallel. இதுல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். 6 and 12 ohms are in parallel. அப்போ 6 into 12 divided by 6 plus 12. We are getting 6 into 12 divided by 18. So we are getting a value as a 4. 4 ஓம் வந்து கிடைக்கும். இதில் வந்து 4 ஓம் அப்படின்னா 4 ஓம் 3 ஓம் 2 ஓம் எல்லாமே வந்து எப்படி இருக்கு, சீரீஸில் இருக்கு. அப்போ 4 plus 3 plus 2 we will get the 9 ohm as a answer. ஓகேங்களா, next the Thevenin's equivalent circuit to the left of AB or equivalent எவ்வளோன்னு வந்து கேட்குறாங்க. கரண்ட் சோர்ஸை வந்து ஓப்பன் சர்க்யூட் பண்ணிடணும், இது வந்து ஷார்ட் சர்க்யூட் பண்ணிக்கணும். அப்போ 1 வந்து parallel with 1, அது வந்து ஓப்பன் சர்க்யூட்ன்றப்ப 1 வந்து parallel with ஓப்பன். இது வந்து ஓப்பன் சர்க்யூட்ன்றப்ப இந்த இது வந்து நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. 1 parallel with 1 அப்படின்றப்ப we are getting 1 divided by 2. நமக்கு ஆல்ரெடி தெரியும் r by n சேம் வேல்யூ parallel இருக்கு அப்படின்னா we are getting a value as a 1 by 2. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின். Norton's current IN flowing between terminals A and B of the following circuit. ஓகேங்களா, நார்டன்ஸ் கரண்ட் வந்து கேட்குறாங்க. ஹியர் we are having superposition, ரெண்டு சோர்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா, அப்போ சூப்பர் பொசிஷன் தியரம் வந்து அப்ளை பண்ணணும். சூப்பர் பொசிஷன் தியரம் அப்ளை பண்ணுறப்ப 2 வோல்ட் அலோன், 2 வோல்ட் மட்டும் இருக்கப்ப இதை வந்து என்ன பண்ணிடுவோம், ஓப்பன் சர்க்யூட்டாக அசியூம் பண்ணிடுவோம். 2 வோல்ட் மட்டும் இருக்கிறப்ப நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ we are having IN1 is equal to 2 by 5. that value is equal to 0.4 ampere. இதே 5 ampere மட்டும் இருக்கப்ப this we are having a 5 ஆம்பியர் மட்டும் இருக்கும். இது வந்து ஷார்ட்டடாக வந்து பண்ணிக்குவோம். ஷார்ட்டடாக பண்ணுறப்ப வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஐஎன்னோட வேல்யூ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இது வந்து இந்த டைரக்ஷனில் இருக்குது, இது வந்து என்ன பண்ணும் இந்த டைரக்ஷன் இருக்கு. அப்போ -5. அப்போ ஐஎன் இஸ் ஈக்குவல் டு -5 + 0.4 அதோட சம் -4.6 ஆம்பியர் as the answer. ஐஎன்னோட வேல்யூ -4.6 ஆம்பியர். Next question, superposition theorem apply பண்ண சொல்லி, that is we want to find out I using superposition theorem. Here we are having 6 volt இருக்கு, இங்கே -5 Vx வந்து இருக்கு. இங்கே வந்து Vx ஓட வேல்யூ வந்து இது டிபெண்டன்ட் சோர்ஸாக வந்து இருக்குது. ஓகேங்களா, இப்போ வந்து இதில் வந்து சூப்பர்பொசிஷன் தியரம் மட்டும் அப்ளை பண்ணி we will find out the things. என்ன வந்து பார்த்தோம் அப்படின்னா we want to identify 6 volt alone, 6 வோல்ட்டை மட்டும் எடுக்கிறப்ப. ஓகேங்களா, ஸோ இது வந்து ஓப்பன் சர்க்யூட் ஆயிரும். 6 வோல்ட் மட்டும் எடுக்கிறப்ப இது வந்து ஓப்பன் சர்க்யூட் ஆயிரும். அப்போ வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா 5 ohm plus that is we are having a 5 ohm into we will apply the, இது வந்து என்ன பண்ணிக்கலாம், கேபிள் போட்டுக்கலாம். ஓகேங்களா, 6 volt 5I plus minus -5Vx. Here we are having a plus I is equal to 6 volt. ஓகேங்களா, அப்படி நீங்கள் போடுறப்ப we will get the values 6I minus 5Vx. 6I minus 5Vx is equal to we are getting a 6. ஓகேங்களா, 6 volt வந்து கிடைக்கும். அப்போ வந்து என்ன அப்படின்னா ஐன்றது வந்து Vx is equal to 1 into I. ஓகேங்களா, அப்போ வந்து Vx equal to Iன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா -Vi
இப்போ I is equal to 6 ampere. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா 2 ஆம்பியர் அலோன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இங்கே 6 வோல்ட்டை வந்து என்ன பண்ணிடுவோம், ஷார்டன் வந்து பண்ணிடுவோம். 6 வோல்ட்டை வந்து ஷார்டன் பண்ணுறப்ப ஹியர் வி ஆர் ஹேவிங் திஸ் ஓம். இதில் வந்து 2 ஆம்ப்ஸ் வந்து நமக்கு வந்து ஃப்ளோ ஆகும். 2 ஆம்ப்ஸ் வந்து ஃப்ளோ ஆகுறப்ப வாட் இஸ் தட் ஐயோட வேல்யூ அப்படின்ற மணிக்க வந்து இருக்கு. ஓகேங்களா, இது வந்து ஷார்ட் சர்க்கியூட் தான். அப்படின்றப்ப இதுல இருந்து 2 ஆம்ப்ஸ் வந்து ஃப்ளோ ஆகும். இந்த பாயிண்ட்ல வந்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம், கேசிஎல் வந்து அப்ளை பண்ண போறோம். இதுமே இன்வர்ட்ஸ். I plus 2 is equal to, here we are having Vx by 1. ஓகேங்களா, Vx by 1 வந்து இருக்கும். அதுல வந்து என்னன்னு சொல்லி பார்க்குறோம் அப்படின்னா, here we are having I plus 2 is equal to minus 2. Vx minus 2. So if you are having addition of these two things, we will get the answer. I is equal to இங்க வந்து Vx ஓட வேல்யூ எப்படின்னா 6 வோல்ட்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ இந்த Vx ஓட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிருமா. 2 ampere I plus 2 that will be equal to the Vx. ஓகேங்களா, I plus I இதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் ஃபுல்லாமே I, இதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் ஃபுல்லாக வந்து 2. இப்போ Vx மைனஸ் Vx பை 1. ஓகேங்களா, அப்படின்றப்ப Vx பை 1 I is equal to Vx மைனஸ் 2. இப்போ Vxோட வேல்யூ வந்து நமக்கு வந்து தெரியணும். ஓகேங்களா, அப்போ Vxோட வேல்யூ தெரிஞ்சால் we can easily find out. இது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறப்ப we are getting a value 6 plus Vx minus 2. 6 plus Vx minus 2 வந்து we are getting. So Vx ஓட வேல்யூ வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு we are applying a nodal analysis வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா we are applying Vx minus 6 divided by 5. நோடல் அனாலிசிஸ் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா Vxோட வேல்யூ வந்து we are getting as a 8, not 8. நோடல் அனாலிசிஸ் அப்ளை பண்ணுறப்ப we are getting a வேல்யூ வந்து என்னென்ன பார்த்தீங்கன்னா 10 வோல்ட்டாக வந்து இருக்கும். ஸோ we are getting 6 plus 10 minus 2, we are having a 14 ampere as the answer. Next problem, superposition theorem is not applicable for. superposition theorem எதுக்கு applicable இல்லை அப்படின்னா பவர் calculations applicable இல்லை, voltage and current calculations மட்டும்தான் applicable. Next வந்து for the network shown in figure, Vs is equal to 1 volt, V is equal to 0. ஓகேங்களா, Vs வந்து எவ்வளோ கொடுத்துறாங்க, 1 volt கொடுத்துறாங்க, V வந்து 0 voltன்னு கொடுத்துருக்காங்க. I வந்து minus 5 ampere and if V5 I வந்து minus 5 ampere அப்படின்னு கொடுத்துருக்காங்க. If V5 is equal to Vs is equal to 0 voltா இருக்கப்ப V வந்து 1 voltா இருக்கும், I வந்து 1/2 amps இருக்கும். What is the short circuit current and we are having short circuit current and RN வந்து கேட்குறாங்க. இப்போ ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட் அப்படின்னா இதை ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம், ஷார்டன் பண்ணுவோம். ஷார்டன் பண்ணோம் அப்படின்னா we are having I short circuit is equal to minus IR இருக்கும். அப்போ minus of minus 5, we will get the 5 ampere as a I short circuit. ஓகேங்களா, இதே RN வேல்யூ அப்படின்றப்ப V by I போட்டிங்கன்னா RN ஓட வேல்யூ கிடைச்சிரும். V ஓட வேல்யூ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இந்த கண்டிஷன் பிரகாரம் we are having V1, இங்கே வந்து I வந்து 1/2, அப்போ 2 ohms as a answer. So our answer I short circuit is equal to ISC is equal to 5 ampere and then RN is equal to 2 ohm. ஓகேங்களா, next
for the Thevenin's equivalent circuit resistance RTH for the given network. இதில் வந்து வோல்டேஜ் சோர்ஸை நம்ம வந்து ஷார்டன் பண்ணிடுவோம், கரண்ட் சோர்ஸை வந்து ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ வி ஆர் ஹேவிங் 2 ohm and then 2 ohm. இயர் திஸ் இஸ் ஓப்பனாக இருக்கனால இது வந்து நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். அப்போ RTH is equal to 2 ohm alone. This is the answer. ஓகேங்களா? இப்படி தான் நம்மளோட கொஸ்டின் டிஸ்கஷன்ஸ் எல்லாமே வந்து இருக்கும்ப்பா. அகெயின் ஒரு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட், அந்த அனௌன்ஸ்மெண்ட் மெகா ஃபவுண்டேஷன்ஸ் கோர்சஸ் பற்றி சொல்லிடுறேன். மெகா ஃபவுண்டேஷன்ஸ் கோர்ஸில் வந்து ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 600+ கிளாஸஸ் வந்து இருக்கும். கான்செப்சுவல் கிளாஸஸ் வந்து டீட்டெயில் பேசிக்ல இருந்து எல்லாமே வந்து கம்ப்ளீட் டீட்டெயில் கிளாஸாக இருக்கும். அதே மாதிரி ப்ராப்ளம் சால்விங் கிளாஸஸும் அப்படி தான் இருக்கும்ப்பா. அண்ட் தென் 120+ டெஸ்ட் சீரீஸ் வந்து நம்ம வந்து கேரி அவுட் பண்ணுறோம். 10,000+ கொஸ்டின் டிஸ்கஷன்ஸும் பண்ணுறோம். எல்லா ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டினுமே டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அதே மாதிரி அவர் ஃபேக்கல்ட்டிஸ் வந்து எக்ஸாம் செலக்டட் ஃபேக்கல்ட்டிஸாக தான் இருக்காங்க. அதே மாதிரி டெய்லி செல்ஃப் ரிவிஷன்ஸும் வி ஆர் ஹேவிங். இதே வந்து மெகா ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ன்றது மோஸ்ட் இன்டெப்த் ஆன்லைன் கோர்ஸ். நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்காண்டி ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் வந்து பண்ணுறாங்க. 75% வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. For admissions, call this number 9677711366 நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூப்பா. தேங்க்யூ டு ஆல்.